ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ஒரு பொரியல் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக. அதுக்கு அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேன். பேன் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். இது கூட கடுகும் கருவேப்பிலையும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பெரிய தக்காளி, ஒரு 5-6 பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது கூடவே உருளைக்கிழங்கு, முள்ளங்கி, கத்திரிக்காய் இது 3 சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவையான காய்கறிலாம் நீங்கள் இதில் சேர்த்துக்கோங்க. இதில் வந்து நீங்கள் முட்டைக்கோஸு, கேரட், பீன்ஸ் இது 3 சேர்த்துக்கலாம். இது கூடவே இப்போ இந்த காய்க்கு தகுந்தாப்புல உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதில் நம்ம வேறு எந்த மசாலா தூளும் சேர்க்க போகிறது கிடையாதுங்க. உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்புல பச்சை மிளகாய் நீங்கள் இதில் எவ்வளோ வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கோங்க உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்புல. இப்போ 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி ஒரு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுட்டு இது மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம் ஒரு 3 நிமிஷத்துக்கு. இடையில ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுக்கணும். பாருங்கள் இப்போ காயெல்லாம் வெந்து எப்படின்னா ஒரு 50% வந்து காய் நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ இதை ஓப்பன் பண்ணி வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு எப்படின்னா இந்த காயெல்லாம் கொஞ்சம் வெந்து வர வரைக்கும் அடுப்பை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் ஹை ஃப்ளேம்லேயும் மீடியம் ஃப்ளேம்லேயும் மாற்றி மாற்றி வச்சு இந்த காயை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள் காய் நல்லா வெந்து தண்ணியெல்லாம் வற்றி சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த காய் பார்த்திங்கன்னா காரக்குழம்பு, வத்த குழம்பு இதுக்கு சைடிஷாக வச்சு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதில் கடைசியாக பார்த்திங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். தேங்காய் துருவல் சேர்த்து ஒரு நிமிஷம் மட்டும் நல்லா கலந்து அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க நம்மளோட சுவையான எண்ணெய்க்காய் பொரியல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. இதில் வந்து நீங்கள் முட்டைக்கோஸ், கேரட், பீன்ஸ்லாம் சேர்த்து வதக்கும் போது இன்னும் பொரியல் இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். என்கிட்ட இந்த 3 காய் மட்டும் தான் இருந்துச்சு. அதை வச்சு நான் எண்ணெய்க்காய் பொரியல் செஞ்சுருக்கேன். அவ்வளோதாங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.